நீங்க உங்க பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்களா? அப்ப உங்களுக்கு என்னோட கையெழுத்து கண்டிப்பா வேணுமா? பேப்பர்ஸ அனுப்பி வைங்க, நான் கையெழுத்து போட்டு தரேன். அட நீ கொஞ்சம் இப்பவாவது வாய மூடு. பொண்ணுங்க எப்படி அதிகம் பேசுறது நல்லது கிடையாது. இதனாலதான் உன்னோட குடும்பம் உடைஞ்சு போச்சு. எல்லாருக்கும் எங்க அளவுக்கு நல்ல விதி இருக்காது அத்தை. பசியோட இந்த வீட்டை விட்டு வெளியே போகாத, இல்லன்னா இந்த வீட்டுக்கு கெட்டது நடக்கும். தெரியுமா அத்தை, ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கும் போது தூக்குல போடுறதுக்கு முன்னாடி அவருக்கு சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. எனக்கும் இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான். நான் நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு போக போறேன். கல்யாணமாகி 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள மனைவிங்கிற உரிமையை இழக்க போறேன். நீங்களே சொல்லுங்க அத்தை, நீங்களும் ஒரு பொண்ணு தானே? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்னால மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? உங்களுக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம், ஆனா ஒரு விஷயத்த நீங்க ஒத்துப்பீங்க தானே, இன்னைக்கு என்னோட வாழ்க்கை அழிஞ்சிட்டு இருக்குன்னு. எங்க அம்மா என்னோட கல்யாணத்துக்காக தானே அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. நானும் நிறைய கனவுகளோட தானே இங்க வந்தேன். இன்னும் எதையும் புரிய வைக்க தேவையில்லை. மாமியார் வீட்டுல இருக்கணும்னா அவங்க சொல்றத கேட்டு நடக்கணும். புரிஞ்சுதா? என்னாச்சு அண்ணி? காலையிலேயே இந்த பொண்ணு உங்களை தொல்லை பண்ண ஆரம்பிச்சுட்டாளோ? நிஜமா? இந்த பொண்ணு இங்க இருந்து போகும்போது கூட நிம்மதியே இல்லை. இவ இங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தான் தலைவலியா இருக்கு. டாகூர் அண்ணி இவகிட்ட சொல்லுங்க, சாப்பிடாம இந்த வீட்டை விட்டு போக தேவையில்லைன்னு. இல்லைன்னா இந்த வீட்டுக்கு நல்லது இல்லை. இந்த விஷயத்த நான் சொன்னதுக்கு தான் எனக்கு பெரிய அறிகுறையா சொல்லிட்டே இருக்கா. எப்படியும் இவ கிச்சனுக்குள்ள போக கூடாது. நீங்களே போய் இவளுக்கு டீயும் பிஸ்கட்டும் எடுத்துட்டு வாங்க. அத்தை, எனக்காக இவ்ளோ கஷ்டப்பட வேண்டாம், நான் தண்ணி குடிச்சே சமாளிச்சுப்பேன். உன் வாய மூடு, உன் பேச்ச நிறைய கேட்டாச்சு. அண்ணி, இவளுக்கு ஏன் டீ எல்லாம் கொடுக்கணும்? ஒரு பிஸ்கட் கொடுத்தா பத்தாதா? அதுவே அதிகம்தான். ஆமா பெரியம்மா, பிச்சைக்காரிக்கு 1 இல்லைன்னா 2 பிஸ்கட் கொடுக்கறதுல என்ன வித்தியாசம் இருக்கு? கிண்டல் பண்றியா? இல்ல, நான் உங்களை எதுவும் கிண்டல் பண்ணல. விடுங்க டாகூர் அண்ணி, எப்படியும் போகதான போறான். ஒரு பிஸ்கட் கொடுங்க. கொண்டு வர்றேன். ஆனா நீ இப்பவே கிளம்பிட்டியா? ஆமாக்கா, இன்னும் யாரும் எந்திரிக்கல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அத்தை யாரையாவது துணைக்கு அனுப்புவாங்களே. ரொம்ப புத்திசாலியா நடிக்கிறாளே, தன் அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஏங்க ஆரம்பிச்சுட்டாளே. நீல், உனக்கு காட்டுறேன். நீ பெரியவளே. சொல்லுங்க அத்தை. நான் என் ரூமுக்கு போறேன். இங்க இருந்து யாராவது போனா என்ன எதுவும் கூப்பிடாத. சரி அத்தை. போச்சு. ஐயோ அம்மா. அத்தை, அத்தை, இடுப்பு உடைஞ்சு போச்சு, இடுப்பு உடைஞ்சு போச்சு. உங்களுக்கு ரொம்ப அடியா? எப்படி விழுந்தீங்க? கண்ணே தெரியல டாகூர். காலையிலேயே யாரோட முகத்துல முடிச்சுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா இவதான் தண்ணிய கொட்டிருப்பா. சின்ன அண்ணி, அண்ணா, அண்ணா, சின்ன அண்ணி, சீக்கிரம் வாங்க, அண்ணி விழுந்துட்டாங்க. அட அக்கா, என்னாச்சு? உங்களுக்கு என்னாச்சு? என்னாச்சு? அம்மா பாருங்க. அண்ணி, அம்மாக்கு என்னாச்சு? அம்மா, யாரோ வேணும்னு தண்ணிய கொட்டிருக்காங்க. இடுப்பு உடைக்கணும். இவ ஒரு ராசி இல்லாதவ பாரு. நடக்க கூடாது, நடந்துருச்சு. நீ இவகிட்ட பேசிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டே தெரியாம விழுந்துட்டாங்க. அம்மா, நீங்க எந்திரிக்க முயற்சி பண்ணுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். நீங்க எல்லாரும் இப்படி சுத்தி உட்கார்ந்து இருந்தா அத்தைக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் காத்து வரட்டும், தள்ளுங்க ப்ளீஸ். மாமா, உங்களால அத்தைய இப்படி தூக்க முடியாது. ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ் பேக் எடுத்துட்டு வர்றேன். ஐஸ் வச்சா அத்தைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் எடுத்துட்டு வர்றேன். அட இல்ல, நீ விட்டுடு.
அத்தை நீங்க எவ்வளவு கோவப்படணுமோ பட்டுக்கோங்க. ஆனா இப்போ உங்களுக்கு ஐஸ் பேக் ரொம்ப தேவை. அப்பதான் உங்க வலி குறையும், உங்களால நிக்க முடியும். ஐயோ அம்மா, இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நான் ஐஸ் பேக் எடுத்துட்டு வர்றேன். டாக்டரை வீட்டுக்கு தான் வர சொல்லணும். உங்களுக்கு ரொம்ப அதிகமா வலிக்குதா சொல்லுங்க அம்மா. பாருங்க கொழுந்தனாரே, பாருங்க அம்மாவை பற்றியே சந்தேகப்படுறான் பாத்தீங்களா? அட, நான் என்ன இங்க நாடகமா போட்டுட்டு இருக்கேன்? இந்த கண்ணீர் உனக்கு தெரியலையா அம்மா? பாருங்க, மேல இருந்து எல்லாரும் கேக்குறாங்க, அம்மா வலிக்குதா வலிக்குதான்னு. பாருங்க அம்மா, அம்மா அம்மா காட்டுங்க, உங்களுக்கு எங்க அடிபட்டு இருக்கு. அட, யாரும் ஒரு சேவையும் பண்ண வேண்டாம், இங்க இருந்து தள்ளிப்போ. அம்மா நான் சொன்னேன்ல, நீங்க எவ்வளவு கோவப்படணுமோ அப்புறம் பட்டுக்கோங்க. ஆனா முதல்ல என்ன ஐஸ் வைக்க விடுங்க. உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன், ப்ளீஸ். நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். கல்யாணத்துக்கு முன்னாடி என் வீட்டு பக்கத்துல யாருக்காவது விபத்தோ இல்ல அடிபட்டாலோ என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண சொல்லி கூப்பிடுவாங்க. உண்மையாவே. அத்தை தயவு செஞ்சு என்ன ஐஸ் வைக்க விடுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன திட்டுங்க, என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு அர்ஜுன். ஏய் அர்ஜுன், பாரு எப்படி பகைய தீர்த்துக்கிறா பாரு. அத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்துருவாரு. அப்புறம் நீங்களே அவர்கிட்ட கேட்டுக்கோங்க நான் செஞ்சது சரியா தப்பான்னு. ஆனா நீ பேசாம ஐஸ் வை. உனக்கு எல்லா விஷயத்திலயும் விவாதம் பண்ணணுமா என்ன? கொஞ்சம் அமைதியா இருக்க முடியாதா? நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேக்கா? எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிருவேன். இருக்கிற வரைக்கும் அத்தைய கவனிச்சுக்கிறேனே. பாரு அர்ஜுன், பாரு எவ்வளவு பெரிய வார்த்தை பேசுறான்னு. என் நிலைமை இப்படி இருந்தோம், இவ பிறந்த வீட்டுக்கு போறத பத்தி பேசுறான். இப்படி ஒரு நிலைமையில யார் போவா சொல்லு அர்ஜுன்? பாரு, இவருக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. நான் இந்த வீட்டை விட்டு போகணும்ன்ற முடிவு உங்களோடது தானே. அதை தவிர நான் உங்களுக்கு ஐஸ் வச்சிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துல சரியாயிரும், அதுக்கப்புறம் நான் போயிருவேன். வலி கொஞ்சம் கூட குறையல, இன்னும் அதிகமாகுது, விடு. ஆனா இது எப்படி முடியும் அத்தை? ஐஸ் வைக்கிற இடம் மரத்து போயிடணும் அத்தை. உங்களுக்கு கண்டிப்பா வேற எங்கேயோ அடிபட்டு இருக்கு. உடம்பு முழுக்க அடிபட்டு இருக்கு, உடம்பு முழுக்க வலிக்குது அம்மா. அண்ணா ஒண்ணும் பண்ணலாம். அம்மாவை எங்கேயே இருக்க விட முடியாதுல்ல. அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போவான். தூக்குங்க சீக்கிரம். சரி தூக்குங்க. அத்தை பார்த்து மெதுவா. அத்தை நீங்க அந்த பக்கம் ஒரு கழிச்சு படுத்துக்கோங்க, நான் ஐஸ் வைக்கிறேன். ஆஹானா நான் வைக்கிறேன், என்கிட்ட இல்ல, கொடு. உங்களால சரியா வைக்க முடியாது. எப்படி இப்போ? என்னால இங்க இருந்து இப்போதைக்கு போக முடியாது. அதனால அத்தையை நான் கவனிச்சுக்கிறேன். இல்ல இல்ல போதும், நீ கொஞ்சம் தள்ளிப்போ. பாருங்க, நீங்க என்ன எவ்வளவு திட்டணுமோ திட்டுங்க, ஆனா ஐஸ் வச்சுதான் ஆகணும் அத்தை. அம்மா தயவு செய்து ஐஸ் வைங்க. அஹானா தான் சொல்றல தெரியுமா? இல்ல இல்ல. என்னாச்சு? அம்மா காலையில கீழே விழுந்துட்டாங்க. ஓ ஓ சரி. இப்போ அஹானா பெரியம்மாவுக்கு ஹெல்ப் பண்றதால அவ பிறந்த வீட்டுக்கு போறது கேன்சல் ஆகுமா? அண்ணா எனக்கு ஒண்ணுமே புரியல இங்க என்ன நடக்குதுன்னு. அம்மா வேற சொன்னாங்க யாரையும் வீட்டை விட்டு வெளியே போக விட மாட்டேன்னு. இங்க பாரு அர்ஜுன், பெரியம்மா கீழே விழுந்தது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இந்த சாக்குல உன்னோட பொண்டாட்டி அஹானா பிறந்த வீட்டுக்கு போறது ஒரு வகையில நல்லதுதான். நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப நல்லதுதான். ஆனா அண்ணா எனக்கு தெரியும் கல்யாண விஷயத்துல என்னோட ராசி அப்படின்னா எப்ப எச்சரிக்கை இல்லாம காத்து திசை மாறும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பாரு அர்ஜுன், உன் தலையெழுத்தை என்னால மாத்த முடியாது. ஆனா பெரியம்மாவுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சா? ஆமா அண்ணா, அப்படித்தான் தெரியுது. அம்மா கத்திட்டு இருந்தாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்கள இப்படி பார்த்ததே இல்ல. எனக்கு ஒரு விஷயம் தோணுது. ஒரு தடவை டாக்டரை கூட்டிட்டு வந்து பார்க்கலான்னு, நம்ம எல்லாருடைய கவலையும் தீரும். இவ்வளவு சீக்கிரம் டாக்டர் எங்க கிடைப்பாரு? அம்மா, நான் ஒரு தடவை டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஒரு நாள் சீக்கிரம் எந்திரிச்சா என்ன குறைஞ்சிட போகுது? அதுவும் இல்லாம அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணணும். இப்போ நானும் கூட வர்றேன். ஸ்கூட்டர்ல போனா சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடலாம். அட வேணா கொழுந்தனாரே, அம்மா, ஸ்கூட்டர் எல்லாம் நீ வேணாம். இதோ வர்றேன். அட, வலிக்குது. பொறுமையா எனக்கு அத்தை, ரொம்ப பொறுமையா வலிக்குது. அட, காலையில என்ன வீட்டுக்குள்ள இவ்வளவு கூட்டம் போட்டிருக்கீங்க. இப்படி ஒரு கூட்டம் கூடுறதால என் வலி குறைஞ்சிடுமா? அத்தை நீங்க வழியில துடிக்கும் போது உங்களை விட்டுட்டு போக மாட்டோம். நாங்க எங்கேயும் போகல, இங்கேயே தான் இருப்போம். போங்க, போய் சமையல் வேலையை பாருங்க. எல்லாரும் வேலைக்கு போகணும்ல. இப்போ யாருமே சமைக்கலனா என்ன பண்றது? எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க. சரி, இதோ எல்லாரும் கிளம்புறோம். போங்க. ஏய் சின்னவளே, சொல்லுங்க அக்கா. அந்த 3 பேரும் போயிட்டாங்க. இந்த 4ஆவதா வந்தவ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவைய இன்னும் போகல. அம்மா, நீங்க என்ன சமையல் ரூமுக்குள்ள போக விட மாட்டீங்க. உங்க மருமக லிஸ்ட்ல இருந்து நீங்க என்ன தூக்கிட்டீங்க.
குறைஞ்சபட்சம் நான் உங்களை கவனிச்சுக்கிறேனே. டாக்டர் இங்க வரது வரைக்கும். ஆஹா! பாக்குறல்ல அர்ஜுன், எப்படின்னு பாருங்க, இன்னும் வாய் துரு துருன்னு பேசுதுன்னு. சித்தி சின்னவளே, சொல்லுங்க அக்கா. டாக்கூர் அவங்களே, சொல்லுங்க அண்ணி. அட நீங்க இப்படி நிக்காதீங்க. இப்போ எனக்கு உடம்பு சரியில்லாம போனதால நான் 1 மாசம் படுத்த படுக்கையா இருந்தா அப்படின்னா இந்த வீடு நின்னு போயிடுமா? என்ன யாருமே வேலை செய்ய மாட்டீங்களா? போங்க போங்க, போய் அவங்க வேலையை பாருங்க. அக்கா, ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? கொஞ்சம் நல்ல விஷயம் பேசுங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் போய் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும் அக்கா. வாங்க டாக்கூர். நீங்க இப்படி பேசுறத நிறுத்துங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ அக்காவை நல்லா பாத்துக்கோ, புரியுதா? வலிக்குது. அத்தை, இன்னைக்கு இவ்வளவு பெரிய விபத்து நடந்துருச்சு. யாரையும் வீட்டை விட்டு போக வேணாம்னு நீங்க சொன்னீங்க. அப்புறம் எல்லாரும் வேலைக்கு எப்படி போவாங்க? அட வேலைக்கு போக வேணாம்னு நான் சொல்லலையே. தேவையில்லாமல் வெளியே போக வேண்டாம்னு சொன்னேன். தடை செய்யப்பட்டுள்ளது. தேவையில்லாத வேலை எதை சொல்றீங்க அத்தை? அட உன்னை பிறந்த வீட்டுல விடுறது அதுதான் தேவையில்லாத வேலை. ஓ, இப்ப போய் கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அம்மா, நானும் சின்ன அண்ணாவும் அமர் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் கிட்ட பேசுனீங்களா? அவங்க ஏன் இன்னும் வரலன்னு கேக்குறோம். நானும் பார்த்துட்டு வர்றேன். டேக் கேர் பெரியம்மா. அம்மா மெதுவா. அட எல்லாரும் போயிட்டாங்க, நீ போகலையா? இல்ல அம்மா, நான் போக மாட்டேன். என்கிட்ட உன் பிடிவாதத்தை காட்டாதே. கிளம்பு இங்க இருந்து. அத்தை, இப்போ நீங்க என்ன நினைச்சாலும் சரி, ஆனா டாக்டர் நம்ம வீட்டுக்கு வர்ற வரைக்கும் உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நல்லதுதான். அவ பிறந்த வீட்டுக்கு போக துள்ளிட்டு இருந்தால, இரு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். கடவுளே கடவுளே, இந்த ஐஸ் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. வாங்க. என்னைய பார்க்க விடுங்க. டாக்டர் சார் பாருங்க. நான் சன்னி, உங்களுக்கு திடீர்னு அட என் வீட்டுல எதிரிகளுக்கு பஞ்சமே இல்ல. யாரோ காலையிலேயே தண்ணியை சிந்தி வச்சிருக்காங்க, நான் விழணும்னு. என்ன அண்ணி நீங்க இப்படி பேசுறீங்க? உங்க வீட்டிலேயே உங்களுக்கு எதிரியா? சாமி வந்து சொன்னாலும் நீங்க சொல்ற இந்த விஷயத்தை நான் மட்டும் நம்ப மாட்டேன். உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ எங்க வீட்டுக்கு நிறைய புது ஆளுங்க வந்திருக்காங்க, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. நீங்க யார் சொல்றீங்க? அட யாருக்கு கேட்கணுமோ அவங்களுக்கு கேட்டுருச்சு. நீங்க விடுங்க, ரொம்ப யோசிக்க வேண்டாம். அப்படியா? ஐஸ் வச்சிங்களா? ஆமா டாக்டர், ஐஸ் பேக் இல்ல, அதனால டவல் ஐஸ் வச்சுதான் வச்சோம். அம்மா விழுந்த உடனே வைக்க ஆரம்பிச்சு, அதுல இருந்து வச்சுட்டே தான் இருக்கும். வா, பிரில்லியன்ட். வேலை கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. டாக்டர் சார், எங்களுக்கெல்லாம் இது தோணவே இல்லை. இதெல்லாம் சின்ன மருமக தான் செஞ்சா. அம்மா அவ மேல கோவப்பட்டும் கூட அவ. இவ்வளவு புகழ்ந்து பேச வேண்டாம். என் முடிவு மாறப்போவதில்லை. கேளு. என்ன முடிவு? நீங்க கொஞ்சம் உங்க வேலையை பாருங்க சார். இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க அக்காவை நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. எனக்கு நிச்சயமா தெரியும், நம்ம எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி யாரோ தண்ணி ஊத்தி இருக்கணும். அக்கா வழுக்கி விழணும்னு தான். பொறாமை பிடிச்சவங்க தான். சின்ன அத்தை ப்ளீஸ் டாக்டர் சாரை பார்க்க விடுங்க. அத்தை எவ்வளவு நேரமா வலியால கத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி பேசணும்னா அப்புறமா என்கிட்ட பேசிக்கோங்க. நான் இங்கத்தான் இருக்கேன், எங்கேயும் போக மாட்டேன். டாக்டர் சார் ப்ளீஸ் அத்தைய பாருங்க, என்ன ஆச்சுன்னு பாருங்க. எங்க வலி இருக்குன்னு சொல்லுங்க. இங்கதான். அத்தை, உங்களுக்கு வலது பக்கம் தானே வலி இருந்தது, இடது பக்கம் வலியே இல்லையே. நான் ஐஸும் வலது பக்கத்துல தான் வச்சேன். முட்டில காயம் பட்டதும் வலது பக்கத்துல தானே. அப்படின்னா நான் போய் சொல்றேனா? அடடா, சத்தம் போடாம இருங்க அண்ணி. 2 பக்கத்திலயும் அடிபட்டு இருக்கலாம் போல இருக்கு. ஆனா இடது பக்கத்துல எதுவுமே ஆகலையே. இடது பக்கத்துல பிடிச்சுக்கிட்டு தான் இங்க கொண்டு வந்தாங்க. இப்போ இடது பக்கம் வலிக்குதுன்னு சொல்றாங்க. இது என்ன விஷயம்? ஞாபகம் வச்சுக்கணும். வலது பக்கம் வலிக்குது. வலது பக்கம். ஆமா, வலது பக்கம். ஞாபகம் வச்சுக்கோ துர்கா தேவி. வலது பக்கம். அம்மா அம்மா என்ன முணுமுணுக்குறீங்க? அட சாதுர நேரத்துல சாமி பேரை சொல்ற. ஐயோ அம்மா. அம்மா, ஏன் நீங்க சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? அம்மா பெரியம்மா, இப்படி தப்பா பேசாதீங்க ப்ளீஸ். டாக்டர் செக் பண்றாருல. பாருங்க, எக்ஸ்ரே எடுக்க வேண்டி இருக்கலாம். சில மருந்துகள் எழுதி தர்றேன், நீங்க நேரத்துக்கு சாப்பிடணும்.
ஐஸ் வச்சுட்டே இருங்க, மசாஜ் பண்ண ஆயின்மெண்ட் தர்றேன். இதை தேய்ச்சி உங்களுக்கு வலி குறைஞ்சிச்சுன்னா எக்ஸ்ரே தேவையில்லை. ஆனா அப்பவும் இவங்களுக்கு வலி குறையலைன்னா அப்போ நீங்க எக்ஸ்ரே எடுக்கணும். எக்ஸ்ரேல எதுவும் தெரியலன்னா இவங்களுக்கு எம்ஆர்ஐ எடுக்கணும். கொழுந்தனாரே, இதுல ரொம்ப காசு செலவாகிடும். அம்மா பெரியம்மா, வைத்தியத்துல கொஞ்சம் செலவு ஆகத்தான் செய்ய நீ. அட, இதெல்லாம் எனக்கு செய்ய தேவையில்ல. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. நீங்க மருந்து மட்டும் கொடுங்க போதும், நான் சரியாயிருவேன். உங்களுக்கு மருந்துல சரியானா நல்லதுதான். ஆனா நீங்க உங்க உடம்ப நல்லா பாத்துக்கணும். உங்களை கவனிச்சுக்க யாராவது இருக்காங்களா? ஆமா டாக்டர், நான் இருக்கேன். நல்லது. இப்போ போ, பிறந்த வீட்டுக்கு போய் காட்டு. வாய் ரொம்ப பேசுச்சுல, இப்போ சேவை பண்ணு. இத மட்டும் வலது பக்கம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அத்தை, ஏதாவது சொன்னீங்களா? நான் என்ன சொன்னா உனக்கு என்ன? டாக்டர் சார், கொஞ்சம் பாருங்க. அண்ணி இப்படி முணுமுணுத்துட்டு இருந்ததை நான் பார்த்ததே இல்ல. அட, இதுல பயப்பட ஒண்ணும் இல்ல, சாதாரண அடிதான். சாதாரணமா? உங்களுக்கு தெரியலையா? உடம்பு முழுக்க வலிக்குது. கடவுளே! அண்ணி நீங்க கவலைப்படாதீங்க, மெதுவா எல்லாம் சரியாகிடும். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா, ஏதாவது பிரச்சனைனா ஃபோன் பண்ணுங்க. ஆஹா ஆஹா, வலது பக்கம். வலது பக்கம், வலது பக்கம். அத்தை என்ன முணுமுணுக்குறீங்க? பாத்தியா, பாருங்க கொழுந்தனாரே, இதுலயும் தடுத்துட்டா. சாமி பேரை சொல்றதுலயும் இந்த பொண்ணு தடுத்துட்டா. அடா, அது என் குருஜி கொடுத்த மந்திரம். பீஜ மந்திரம் தானே கொடுத்தாங்க. அப்புறம் வலது பக்கம், வலது பக்கம்னு சொல்லல. நான் சூனியக்காரி, சூனியக்காரி, சூனியக்காரி அப்படின்னு சொன்னேன். சூனியக்காரியா? உங்க குரு சூனியக்காரி மந்திரம் கொடுத்தாரா? ஆமா. உனக்கு அதுல என்ன பிரச்சனை? என் தலைமையில எந்த பிசாசும் வந்து உட்கார கூடாதுன்னு தான் அவர் சொன்னாரு. இந்த மந்திரத்தை சொல்ல சொன்னாரு. பிசாசே தள்ளு, பிசாசே தள்ளு, பிசாசே தள்ளுன்னு. பிசாசே தள்ளு, பிசாசே தள்ளு, பிசாசே தள்ளு, பிசாசே தள்ளு, நீ பிசாசே தள்ளு. என் இடுப்பு. மறுபடியும் வந்துட்டியா? எத்தனை தடவை சொல்றதே எனக்கு சாப்பிட வேணாம்னு. போ இங்க இருந்து. அத்த நேத்துல இருந்து நீங்க எதுவும் சாப்பிடல, கொஞ்சம் சாப்பிடுங்க. உங்களால எந்திரிக்க கூட முடியல. நான் இங்கேயே ஊட்டி விடுறேன், வாங்க. இவ்வளவு இரக்கம் காட்ட தேவையில்லை. கிளம்பு இங்க இருந்து. அத்தை கொஞ்சமா சாப்பிடுங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை. சொன்னா புரியாதா? கேட்கலையா? அம்மா, உடம்பு எப்படி இருக்கு? கொழுந்தனாரே, பெரிய அத்தை, நீங்க இப்படி எதுவும் சாப்பிடலன்னா உடம்பு எப்படி சரியாகும்? அட, நீ என்ன என்னைக்காவது பெட்ல சாப்பாடு சாப்பிட்டு பார்த்திருக்கியா? இப்போ இதை விட கெட்டது என்ன இருக்க முடியும் சொல்லு. அம்மா, உங்களுக்கு இப்படி ஒரு விபத்து என்னைக்கும் நடந்தது இல்லையே. இப்போ உங்களுக்கு பெட்ல இருந்து எந்திரிக்கவே கஷ்டமா இருக்குன்னா அங்கேயே தான் சாப்பிடணும், என்ன? அப்புறம் அம்மா, உங்க சாப்பாட்டுல கவனமா இருக்கணும்னு டாக்டர் சொன்னாரு. என்கிட்ட நீ இவ்ளோ பரிதாபம் காட்ட வேணா அர்ஜுன். போங்க இங்கிருந்து, எனக்கு எதுவும் வேண்டாம். பெரியம்மா, நான் என் கையால ஊட்டி விடுறேன், இதோ இருங்க. அட, நீ என்ன பெரிய மகாராணியா? உன்கிட்ட வேணாம்னு சொல்ல நான் ஏன் பயப்படணும்? பெரிய மருமக கையாலேயே சாப்பிடல, உன் கையாலேயே சாப்பிட போறேன். பெருசா வந்துட்டா ஊட்டி விட. கிளம்ப இங்க இருந்து. பெரியத்த, எனக்கு இது ஏதோ ஒரு பெரிய சதி மாதிரி தெரியுது. நான் என்ன சொல்றேன்னா, யாரோ வேணும்னே தரையில தெரிஞ்சே தண்ணியை கொட்டி இருக்க மாதிரி இருக்கு. நீங்க தெரியாம வழுக்கி வேணும்னு. சொல்லிட்டு வேண்டா, ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க நேரடியாவே சொல்லிடுங்க, இதுக்கெல்லாம் அஹானா தான் காரணம்னு. அண்ணா, நீங்க உண்மை தெரியாம அவ மேல பழி போடுறீங்க. அம்மா, அஹானா இதை பண்ணிருப்பான்னு நான் நம்ப மாட்டேன். எனக்கு அவ மேல முழு நம்பிக்கை இருக்கு. அஹானா ராத்திரி முழுக்க அம்மாவை பாத்துக்கிட்டாதான் அப்பதானே அவ மேல சந்தேகம் வராது. அர்ஜுன், நாங்க ஒண்ணும் அவ்வளவு அப்பாவையும் இல்ல, முட்டாளும் இல்ல.
யாரோ ஒருத்தர் வந்து திடீர்னு கவனிச்சுக்கிட்டா அவங்க என்ன பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்ன பெரியாத்த, நான் சொல்றது சரிதானே? ஆமா ஆமா. அம்மா, உங்களுக்கும் இதெல்லாம் அஹானால் தான் நடந்ததுன்னு தோணுதா? இதுல அவ தப்பா? அப்படி தோணுச்சுன்னா அப்புறம் ஏன் அவளை உங்க பக்கத்துல விடுறீங்க? நேரடியா சொல்லிடுங்க என்ன கவனிக்க தேவையில்லைன்னு. நீ என்ன நினைக்கிற? இப்போ இந்த நோயில நான் உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்கணுமா? யார் என்ன கவனிக்கிறாங்க, யார் என்ன கெடுக்க நினைக்கிறாங்கன்னு? நான் சொல்லிட்டேன்ல எனக்கு எதுவும் வேணாம்னு. எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போங்க. அத்தை, மதிய சாப்பாட்டுக்கு என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க, அதையே செஞ்சு விட்டுறேன். எதுவும் சாப்பிட பிடிக்கல, ஆனா கொஞ்சம் பால் பழம் இருந்தா கொடு. அப்புறம் கொஞ்சம் இனிப்பு இருந்தா கொடு. சரி அத்தை. இல்ல 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 அண்ணி, அதெல்லாம் வேணாம். பால் பழம் இனிப்பு இதனால என்ன ஆகும்? அம்மா கொஞ்சம் நல்லா சாப்பிடணும்னு டாக்டர் சொன்னாரு. அப்போ எப்படி இருந்தாலும் அம்மா மதியத்துக்கு நீங்க கண்டிப்பா சாப்பாடு சாப்பிட்டு தான் ஆகணும். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தையே சொன்னா என் முடிவு மாற போறது இல்ல அர்ஜுன். போய் இங்க இருந்து. சரி அத்தா, வாங்க. இது ரொம்ப வலிக்குது போல்ட்டோம். அம்மா, ஏன் பிடிவாதம் பண்றீங்க? சாப்பாட்டுல பருப்பு சாதம். அத்தை, நான் உங்களுக்கு ரவை அல்வா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். உன்னை யார் ஏதாவது செய்ய சொன்னது? உன்னை கிச்சனுக்குள்ள யார் விட்டது? உங்களை மீறி இந்த வீட்டுல எனக்கு அனுமதி கொடுக்க யார் இருக்காங்க சொல்லுங்க? நான் யார்கிட்டயும் கேட்காமலேயே கிச்சனுக்கு போயிட்டேன். அத்தை, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ இவ்வளோ கோபம் காட்டி என்ன பண்ண போறீங்க? நான் இங்கே ஒரு நாள் விருந்தாளி தானே, போயிடுவேன்.